இன்று நாங்க பார்த்தோம் திறன டெலிவிஷன்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்துச்சு. ஞானசாரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் உண்டு. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரு ஜாத்திக எல்லோருமேல ரத்னா அகமதுக்கு எடுத்துறாரு. 8 பேர் இந்த நீங்க 19 ஆக்கிக்கோணும், நீங்க 8 பேர் இந்த ஆட்கள் நீங்க 2 பேர் ஆக்கிக்கொண்டீங்க. முன்னது நாங்க 8 வந்து எடுக்கிறதுக்கு நாங்க தான் காரணமா இருந்தோம். இப்ப இவர் இதே அவங்க தான் காரணம் அதுக்குன்னு சொன்னாரு. அதே நேரத்துல ஜனாதிபதி 2005 ஜனாதிபதி ஆகுறதுக்கும் காரணம் நாங்க தான் இருக்கிறோம். ஜனாதிபதியில குவிட்டைகிற யார்கிட்ட கேட்டாலும் நாங்க இவரை கண்டே இல்லைன்னு சொல்றான். இவன் அந்த இடத்துல குடிச்சு போட்டு எங்க ஆடிக்கொண்டு ஒத்தனாய்ப்பான். இப்பயும் கூட குடிவெறியில தான் பேசுறான். இவன் என்ன பேசுறான்? அசாத் சாலி ரத்னா அகமது எப்படி ஒன்றுக்கு இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்ல ஏறுவாங்கன்னு கேட்கிறான். ரத்னா அகமது அசாத் சாலி எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு இந்த நாட்டை நாசமாய் கொண்டு போற குடும்பத்துடைய பவரை எடுத்து குடும்பத்துக்காக வேண்டியே பொழைக்க வச்ச அரசாங்கத்தோட தலைவரை அந்த தலைமத்துவம் இல்லாமக்கி இந்த நாட்டுக்குள்ள டெமோக்ரஸியை கொண்டாடுறதுக்காக வேண்டிதான் ரத்னா அகமது கூட வெளியே வந்து சொல்றாருன்னா 19வது அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு நாங்க இதை மாத்துவோம், எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சியை நாங்க அபாலிஷ் பண்ணுவோம்ன்ற ஒரு காரணத்துக்கு. இப்ப இந்த ஞானசார சொன்னாரு நாங்க வந்து ரெடி இந்த அரசாங்கத்தை போறதுக்கு, நாங்க தனியா எலெக்ஷன் கேட்கறதுக்கு ரெடி, எங்களுக்கு 1 லட்சம் வாக்குகளுக்கு எடுக்கலும் நாங்க அப்படின்னு சொல்றோம். நாங்க நீங்க வந்த நாளிலிருந்தே நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம் ஒரு டிபேட்டுக்கு அசாத் சாலியோட வாங்கன்னு சொல்லி போல நீங்க வாரீங்க இல்ல, நான் அசாத் சாலியோட ஏலா. அதே போல இப்ப வந்து கேட்கிற ரத்னா அகமது இவரோட எப்படி இருப்பாரு? ரத்னா அகமது வர்றதுக்கு காரணம் நான் நேரத்தோட சொன்னேன் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சியை அபாலிஷ் பண்றதுக்கு. இப்ப இதுல வந்து இன்றைக்கு வந்து ஞானசாரைக்கு வந்து சல்லிய அன்றைக்கு நான் சொன்ன நோவேலேருந்து வந்துச்சு. இப்ப போன மாசம் பேத்து கொரியாவால சல்லி இருக்குவோம்னா கொரியாவால இருந்து சல்லி கொண்டாட போப்புல கூட அந்த டியூட்டி ஃப்ரீல 4 விஸ்கி போத்தல தான் வாங்கி வந்தான். அப்ப இவர் ஒரு ஹாமதுர் ஒண்ணா ஒரு ஹாமதுர்மாயா நடந்து கொள்றான். நாட்டுல அரசாங்கம் கொடுக்கிற அவர் அரசாங்கத்துடைய செல்ல புள்ளையா தான் இருக்கிறார் ஞானசார். அரசாங்கத்துடைய செல்ல புள்ள சொல்லித்தான் அவருக்கு இந்த மாதிரி சலுகை. முஸ்லிம் பள்ளிகளுக்கு பேத்து இந்த அரசாங்கத்துல ஆமியை அனுப்பி கேட்கிறான் இந்த சல்லி பள்ளியை கெட்டு எங்கிட்டால வந்த சல்லி. ஸ்ரீலங்காவுடைய சரித்திரத்துல ஒரு காலமும் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் யாரும் வந்து பள்ளியில யாரு கேட்டுறேன் மத்த எங்களுக்கு பள்ளி கட்டுறதுக்கு எங்களுக்கு எங்கேயுமே சல்லியோ ஞானசார கொண்டாட மாதிரி கொரியால போய் சல்லி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம்கள்ட்ட அந்த வல்லமே இருக்கி முஸ்லீம்கள் நினைச்ச இடத்துல பள்ளி கேட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ்தால முஸ்லீம்களுக்கு உறுதியை. இன்னைக்கு நீங்க லண்டன் எடுத்து பார்த்தாலும் கூட எல்லாம் பள்ளியா மாறியும் போது பெரிய நியூஸாக பிபிசி மத்த நியூஸ்ல நாங்க பாக்குறோம். ஆனா இங்க ஒரு பள்ளி கட்டுறதுலயே தான் இவனோட கண்ணாய்க்குது. அதனால ஞானசாரைக்கு நாங்க சொல்றோம் நீ இதெல்லாம் பேசுறத நிப்பாட்டு, நான் கூப்பிட்ட டிபேட்டுக்கு நீ என்னோட வா, நீ எலெக்ஷன் கேட்டு 1 லட்சம் எடுப்பாங்க இதே ஜனாதிபதி தேர்தல் எடுத்து 2 லட்சம் வாக்கு எடுக்க எனக்கும் தெரியும். நான் உன்னைய சேலஞ்ச் பண்றேன் எல்வன் இந்த தேர்தலுக்கு வா இது சொல்லி.